வாழ்க வளமுடன், வாழ்க இறையருள். பாருங்கள், உலக மக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ எதுக்கு பதிவிடுறேன்னா பாருங்கள், இப்போ நான் நானே இப்போ கையில் ஒரு ஃபோனை பிடிச்சி நானே இந்த வீடியோ எடுக்கிறது நான் இந்த வேலை செய்கிறது நானே எடுக்க முடியாத காரணத்தினால இப்படி முகத்தை காமிச்சு மறுபடியும் வேலை செய்யறது காமிக்கிறேன். பாருங்கள், இதை பற்றி கொஞ்சம் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இதை நீங்கள் ஏதாவது தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள். பாருங்கள், இப்படி தான் எடுத்து இது மாதிரி எடுத்து பள்ளம் ஃபுல்லாக எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து அதில் பாருங்கள், இதுதான் எருவு அப்படி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கூடை கொட்டி இந்த மாதிரி நடவு செய்யணுங்க. இந்த எருவு பாருங்கள், இதை எடுத்து இது பெருசாக இருக்குது. எங்கள் வீட்டாண்ட இருந்தது தான், எல்லாமே இயற்கையாக வர்றது, நாங்களே உற்பத்தி பண்ணது தான். இதை எடுத்து இந்த எருவு இதில் கொட்டிட்டு உதவுது பாருங்கள். இந்த மாதிரி கொட்டிட்டு குழிங்க நிறைய இருக்கும். இந்த மாதிரி குழிங்க நிறைய போட்டு ஒரு மரத்துக்கு ஒரு மரம் இடைவெளி 10 அடி விட்டு வச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இதை பாருங்கள் எப்படி போட்டு வச்சிருக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த பக்கம்லாம் ஏற்கனவே நடவு செய்தாச்சு. இது இந்த பக்கம் எல்லாமே அது தெரியுது பாருங்கள். அது எல்லாம் ஃபுல்லாக ஒரு 5 மரம். நம்ம ஆனால் இதுக்குன்னு மெனக்கட்டு செய்யறதில்ல. முடிந்தவரை ஒரு நாளைக்கு ஒரு நம்மாழ்வார் தான் சொல்லுவார், ஒரு தப்பட்டி எடுத்து வச்சா இப்படி ஒரு நாளைக்கு 10 தப்பட்டி அப்படி கணக்கு பண்ணோம்னா அப்படியே போய்கொண்டே இருக்கும். அப்படி போய்கிட்டே இருந்துன்னா நம்ம அப்படி போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு இப்படி திரும்பி பார்த்தோம்னா ஒரு மாதம் அல்லது 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது ஃபுல்லாக ஒரு சோலைவனம் மாதிரி இருக்கும். நமக்கே வியப்பாக இருக்கும், நம்ம தான் இந்த வேலை செய்தோமா அப்படின்னு நமக்கே வியப்பாக இருக்கும். அதனால தான் நம்மாழ்வாருடைய ஆலோசனைப்படியும் அவருடைய அறிவுரைப்படியும் தான் நான் நடக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இது இயற்கை விவசாயம் அல்ல, இயற்கை வழி விவசாயம். இதில் கண்டிப்பாக இப்போ மகசூல் இல்லைனாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சி நான் எடுத்து பாருங்கள், இது ஃபுல்லாக வறண்ட பூமி மாதிரி தெரியும் இப்போ உங்களுக்கு. இதை நான் ஒரு சோலைவனமாக ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய நிலமாக மாற்றி காமிப்பேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு தான் நான் இதுக்கு எனக்கு உதவிக்கு யாரும் ஆள் இல்லை, பக்கத்துணைக்கோ உதவிக்கோ எதுக்கோ யாரும் ஆள் இல்லை. எல்லாம் நானே செய்கிறதுனால கொஞ்சம் நாளாவது. இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், நானும் கவலைப்பட மாட்டேன். நம்பிக்கையோடு பாருங்கள், நம்பிக்கையோடும் நம் விடாமுயற்சியோடும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதை பார்க்குற உலக மக்கள் அனைவருக்கும், உலகத்தில் உள்ள மொத்தம் இப்போதைக்கு 800 கோடியும் தாண்டியாச்சு. அவ்வளோ மக்கள் இருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவில் மட்டும் 130 கோடியும் தாண்டியாச்சு. அதில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, எல்லா நாடுகளிலும் இருக்காங்க. அப்படி எல்லாரும் இந்த வீடியோவை ஆர்வத்துடன் பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாருங்கள், எப்போவுமே எதை பற்றி கவலைப்படக்கூடாது. இதுக்கு தான் நம்மாழ்வார் சொல்லுவாங்க, ஔவையார் சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம கூட இருக்கிற மனவளக்கலை மன்றம் நடத்தி வரும் அம்மா பிரபாவதி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, 2 வார்த்தை நம்ம கண்டிப்பாக இதை நம்ம கடைப்பிடிக்கணும். அதில் என்ன வார்த்தைனா, நம்ம நடிகர் விஜய் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். அவர் படத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொன்னாரா இல்லை வேற உள்நோக்கம் இது மாதிரி மக்கள் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தில் சொன்னாரா தெரியாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நல்லா இருக்குது, நமக்கு நல்லா பிடிக்குது. அது என்னன்னா பாருங்கள், இப்போ நான் இந்த விவசாயம் செய்கிறது எல்லாத்துக்கும்
எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்க சுற்றத்தார் எல்லாருமே எனக்கு வந்து வேறு பேர் வச்சு என்னை வந்து இப்படி கேலியும் கிண்டலமாக செய்வாங்க. இருந்தாலும் நான் எதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா அவர் நடிகர் விஜய் சொன்ன ஒரு அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது என்ன வசனம்னா, அதாவது வந்து கடுப்பேற்றுறவங்க மத்தியில் கம்முன்னு இருக்கணும், உசுப்பேற்றுறவங்க மத்தியில் உம்முன்னு இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இது அவர் சொன்னார். இது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. அதே மாதிரி தான் எல்லாமே சரி. இன்னும் நிறைய அடுக்குமொழி நல்ல வசனம் நல்ல வார்த்தைலாம் இருக்குது. அதை ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஏன்னா இப்படி நம்ம வந்து அதெல்லாம் பின்பற்றி வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். அதுக்கு தான் சொல்கிறது, உலகத்தில் மொத்தம் நம்ம இந்தியாவில் மட்டும் 130 கோடி மக்களை தாண்டி இருந்தாலும் இதில் இதுமாரி ஆர்வத்தோடு பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் தெரிவித்துக்கிறேன். அதனால் இப்போதைக்கு யார் எதை பற்றி நம்மளை பற்றி எது சொன்னாலும் நம்ம அதை காதில் வாங்காமல் நமக்கு சரின்னு படுறத செய்யுங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் திடீர்னு வந்து செய்துடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதில் வந்து இந்த நான் காமிக்கிற வீடியோவோ இன்னும் உலகத்தில் இந்தமாரி கோடிக்கணக்கான அன்பு உள்ளங்கள் வீடியோலாம் பாடுறாங்க. அந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு இது எதையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதில் இருக்கிற நல்ல கருத்தை மட்டும் எடுத்துங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும், ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு வரும்போது அதன்படி எடுங்க. அதுதான் அடிக்கடி வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து யார் சொன்னாலும் சரி, நானே சொன்னாலும், அவர் வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்கிறாருங்க, நானே சொன்னாலும் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுழமாய் சிந்தித்தே செயல்படு அப்படின்னு சொல்லுவாருங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்கள் களத்தில் இறங்கி செய்தாதான் இது புரியும். ஏதோ நானும் வந்தேன், விவசாயம் பார்த்தேன் அப்படின்ட்டு மேலோட்டமாக பார்த்துன்னு போனால், இதே நான் இதுக்கு முன் வீடியோலாம் சொல்கிறது தான். நம்ம இப்போ மட்டும் இல்லை, 1 வருடம் இல்லை, 10 வருடம் இல்லை, 100 வருடமானாலும் இது இப்படியே இந்த மாதிரி வெற்றிடமாக கரம்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம களத்தில் இறங்கி இந்த மாதிரி இப்படி வேலை செய்து பாருங்க, இந்த மாதிரி இப்படி வேலை செய்து களத்தில் இறங்கி இப்படி நம்ம வேலை செய்தோம்னா தான் கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் உதவி செய்யும். அதுக்கு கடவுள் துணையாக இருப்பார். இதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா அடிக்கடி சொல்கிறது தான், நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சுற்றத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோ இதோட போதும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க இறையருள். நன்றி.